அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கு. நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நெல்லையில் பூத் கமிட்டி மாநாடு கலந்துக்கிட்டாங்க. தமிழகத்துக்கு மட்டுமல்ல, புதுச்சேரியில் உள்ள தொண்டர்கள்லாம் ஒரு உற்சாகம் அளிக்கும் வகையில் சிறு சிறப்புமாக அவங்களுடைய உரையாடல் இருந்தது. அது மட்டுமல்ல, வரக்கூடிய தேர்தலில் நம்மளுடைய என்டிஏ கூட்டணி மாபெரும் வெற்றி அடையணும். தமிழகத்துலேயும் புதுச்சேரிலையும் நாம் தான் ஆட்சி அமைக்கணும். ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறையை நம்ம கையாளணும்னா, பூத்து வலிமையாக இருக்கணும். அந்த பூத்து வலிமையாக இருந்தால் தான் அங்கே இருக்க வாக்காளர்களை நம்ம சந்தித்து வாக்கு அதிகமாக பெறும்போது, ஒவ்வொரு பூத்துலேயும் வாக்கு அதிகமாகும் போது ஈஸியாக நம்ம ஆட்சி அமைச்சிடலாம். அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க, எல்லா பூத்து கமிட்டியும் தயாராகுங்க. நெல்லைக்கு மட்டும் அந்த அறிவுரை கிடையாது, அனைத்து புதுச்சேரி தமிழகத்தை சேர்ந்த அனைத்து பூத்தில் உள்ள பூத்து உறுப்பினர்களும் இதை கவனமாக எடுத்துக்கணும். அப்படி என்ன வேலை அப்படின்னு சொன்னால், நம்ம பூத்து கமிட்டி உருவாக்கணும். அங்கே ஒரு கிளைத்தலைவர், அந்த கிளைத்தலைவர் 12 பேர் கொண்ட கமிட்டி உருவாக்கணும். அந்த கமிட்டி என்ன வேலை பார்க்கணுன்னா, தொடர்ந்து மக்களோட மக்களாக பழகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அமித்ஷா அவர்கள். எதற்காக சொன்னாங்கன்னா, மன்னராட்சி முறை அழியணும். காங்கிரஸில் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேருலேருந்து தொடர்ந்து அவங்களுடைய குடும்பமே வந்துட்டு இருக்காங்க. இது இருக்கக்கூடாது. அதேமாரி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா தாத்தா அப்பா பேரன் இப்படி லைனாக வந்துட்டு இருக்காங்க. இது முற்றிலும் அழிக்கப்படணும்னா என்டிஏ கூட்டணி வெற்றி பெறணும். யார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க முதலமைச்சராக வரணும். இப்போ நம்ம என்டிஏவில் தமிழகத்தில் எடப்பாடியார் சொல்லியாச்சு, அதுமாதிரி புதுச்சேரியில் ரங்கசாமி அவர்களை சொல்லியாச்சு. அதற்கு நம்ம வலிமையாக வேலை செய்யணும். அதுதான் கூட்டணி தர்மம். இன்றைக்கி எல்லோரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நீங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு ஒரு பயிற்சி தான் அந்த பூத்து கமிட்டி. இந்த பூத்து கமிட்டி முன்னாடி நான் சொன்ன மாதிரி 1+12 அப்படின்னு ஒரு கமிட்டி உருவாக்கணும். இந்த கமிட்டி அந்த பூத்தில், ஒரு பூத்தில் 900 பேர் இருப்பாங்க, ஒரு பூத்தில் 1000 பேர் இருப்பாங்க. அதிகபட்சம் 1500க்குள்ளார இருக்கிறது தான் ஒரு பூத்தில் வாக்காளர். இந்த வாக்காளர்கள் யார் யார் அப்படின்னு நீங்கள் போய் நேரில் அன்றாடம் சந்திக்கணும். அவங்களோட நீங்கள் பழகணும், நட்பு ரீதியாக பழகணும். நம்மளுடைய கட்சியோட சித்தாந்தத்தை சொல்லணும். நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டை வலிமையாக எடுத்துகிட்டு போகிற திட்டங்கள் எல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும். இது மட்டும் இல்லை, அவங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தில் பயனாளியாக இருக்காங்களா, பெனிஃபிஷியாக இருக்காங்களான்னு நீங்கள் செக் பண்ணணும். அதான் வேலை. வீடு வீடாக போயிட்டு அவங்க எந்த திட்டத்தில் பயனாளியாக இருக்காங்கன்ட்டு அவங்கள நம்ம செக் பண்ணி, பயனாளியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம திட்டத்தோட மோடி கொண்டு வந்த திட்டத்தை விளக்க சொல்லணும். வறுமை கோட்டு கிழந்தாக்கா அவங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம், ஏழ்மையான திட்டத்துலனா அவங்களுக்கு உஜ்வால் இலவச கேஸ் திட்டம், வீடு கட்டுற திட்டம், இப்படி படித்த மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் திட்டம், இது மாதிரி நிறைய திட்டம் 156 திட்டம் இருக்குது. அந்த 156 திட்டத்தில் நம்ம கிளையில் அந்த பூத்தில் நீங்கள் போய் சரியாக அணுகி நம்மளுடைய திட்டங்கள் அனைத்தும் அவங்க கையில் கிடைச்சிச்சான்னு பாருங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் திட்டத்தை அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய வாய்ப்பும் நமக்கு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் தினந்தோறும் அன்றாடம் பணி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்ன மாதிரி மிக வலிமையான பூத்தை உருவாக்கலாம், மிக வலிமையான கிளையை உருவாக்கலாம். அதன் மூலிமா அதிக வாக்காளர்கள் நம்ம சந்தித்து அதிகப்படியான வாக்கை உருவாக்கலாம். இதுதான் அந்த முக்கியமான பூத்து கமிட்டியுடைய பயிற்சி. நீங்கள் அந்த பயிற்சியை சிறு சிறப்புமாக செய்யணும். நீங்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, மாநிலம், மாவட்டம், தொகுதி எந்த பொறுப்பில் இருந்தாலும் உங்களுடைய பூத்து எதுவோ அந்த பூத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பாளராக மாறணும். நீங்கள் அங்கே கிளை கமிட்டி ஆள் இருந்தாலும் சரி, நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாளராக இருந்து அதிகப்படியான வாக்கு அந்த பூத்தில் வாங்கிறதுக்கான முயற்சியை செய்யணும். நீங்கள் பதவியில் இருந்துக்கிட்ட அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னா சரி, எந்த பதவியில் இருந்தாலும் உடனடியாக உங்கள் பூத்தை சந்திக்கக்கூடிய பணியை உடனடியாக ஆரம்பிங்க. வரக்கூடிய தேர்தல் நம்மளோட தேர்தலாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.